இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான காளான் பன்னீர் குழம்பு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் எல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்க்கிறோம். வேற எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து போட்டுக்குவோம். இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள், பாருங்க, இதுல நல்ல வெங்காயம் எல்லாம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், இதுல 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். பாருங்க, இது லேசா தெரிக்கும், அதனால லேசா அப்படி மூடி வைப்போம். சீக்கிரமா அப்பதான் வதங்கும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தக்காளி வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, இதுல வந்து எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன செய்யலாம், இதுலயே நம்ம வந்து நம்ம வீட்டு செட்டிநாடு மசாலா இதுல 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் வந்து சிக்கன் மசாலா இருந்தா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, இல்ல கறி மசாலா தூள் இருந்தா கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு, ஒரு பேக்கெட் காளான்ல பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அப்படியே எடுத்து இதுல சேர்த்துடலாம். பாருங்க, காளானையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நல்ல செட்டிநாடு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப வந்து என்ன பண்ணுவோம், இதுல பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பன்னீரை பாதி பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ போட்டுக்கணும், இதோட கம்மியா வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு எடுத்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை இதுல ஊத்திடலாம். தேங்காய் பால் மட்டும் ஊத்திக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்தது, அதுலயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கோம், அதையும் ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். என்ன பண்ணலாம், மல்லி இலையை கொஞ்சமா போட்டுடலாம். போட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும். 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சூப்பரா அட்டகாசமா வந்திருக்கு பாருங்க. இதுல வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாமே தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான பன்னீர் காளான் போட்டு நல்ல அருமையான ஒரு கிரேவி தான் செஞ்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணும்னா பூரியும் சுட்டு சாப்பிடலாம், தோசை செஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவி வந்து நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அதாவது புலாவ் எல்லாம் செஞ்சீங்கனாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகாசமா இருக்கும் இது. இதே மாதிரி ஒரு கிரேவியை செஞ்சுட்டு சப்பாத்தி, பூரி, தோசை, அப்படி இல்லைன்னா புலாவ், இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.